ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஜீவராசிகளின் உருவ வேறுபாடுகளும் அவற்றின் உண்மையும் சிறப்பும். மனிதர் என்றும் விசேஷ புத்தி உள்ளவர் என்றும் அபிமானித்து வருகின்றவர்களாகிய நமக்கு ஒரு சந்தானம் உண்டானால் அந்த சந்தானத்துக்கு முன் சொல்லப்பட்ட பறவைகள் கஷ்டப்பட்டு காப்பாற்றுகிற விதத்தில் யாதொரு சம்ரக்ஷணையும் செய்வதில்லை. அந்த குழந்தையை ஏதாவது ஒரு பாயிலோ மற்றோ படுக்க வைத்து தாய்மார்கள் அவரவருடைய வேலைக்காக பல இடங்களுக்கும் போகிறார்கள். அவருடைய வேலைகள் முடிந்த சமயம் எப்போதாகிலும் வந்து குழந்தைகளுக்கு உணவு முதலியன கொடுக்கிறார்கள். அப்பொழுது குழந்தையினுடைய வயிறு காய்ந்த சமயமாயிருக்கும். தவிர இந்த ஆகாரமான முளைப்பால் அதிகம் கொதித்து நிறைந்து பல நீர்களும் சேர்ந்து கெட்டதாகவும் இருக்கும். அதல்லாவிட்டால் பல வியாதிகளும் உள்ளதான பெண்களின் முளைப்பாலும் அல்லது ஏதாவது பழங்களும் யாதொரு யோசனையோ புத்தி விவேகமோ இல்லாமல் தாய்மார்கள் கொடுக்கிறார்கள். அதனால் அக்குழந்தைக்கு பலவித வியாதிகள் உண்டாகி கஷ்டப்படவும் செய்கின்றது. எனில் பறவைகளில் ஒன்று ஆகாரத்திற்கு வேண்டி வெளியே போகும்பொழுது மற்றொன்று குஞ்சுகளுடைய பக்கத்திலிருந்து வேண்டியதான ரட்சணை செய்து வருகின்றது. இப்படி நாம் செய்வதில்லை. தவிர மனிதர்களாகும் என்றும் விசேஷ புத்தி உள்ளவர்களாகும் என்றும் அபிமானித்து வருகின்றவர்களுக்கு உண்டாகிற சந்தானத்திற்கு 100 வயதானாலும் அவருடைய தாயாரோ தகப்பனாரோ உண்டாயிருந்தால் அவர் என்னுடைய மகன், என்னுடைய மகள், என் மகனுக்கு கொடுக்க வேண்டும், என் மகளுக்கு கொடுக்க வேண்டும், அவன் அந்நியன், அவனுக்கு கொடுக்கக்கூடாது, அவன் வருகிறான், மறைத்து வைக்க வேண்டும் என்றும், அதை போலவே அம்மக்களும் புத்திரர்களும் என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என் தாய்க்கு கொடுக்க வேண்டும், என் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டும், இது தாயினுடையது, தகப்பனுடையது, இவர்கள் நமக்கு சொந்தம், மற்றுள்ளவர் நமக்கு அந்நியர், அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவர்களுக்கு காண்பிக்க கூடாது என்றும் மற்றுமுள்ள கெட்ட எண்ணங்களான ராகத்வேஷம் முதலான கொடூர, அதாவது கடினமான அந்தகாரத்தில், அதாவது இருட்டில் யாதொரு விசேஷ புத்தியும் அறிவும் இல்லாமல் மிருகங்களாகத்தான் உலகத்தில் மனிதரென்று அபிமானித்து வருகிற இருகாலிகளுடைய நிலைமை காணப்படுகிறது. இதுவும் நமக்கு கண்கூடான அனுபவம் அல்லவா? ஆம், கண்கூடான அனுபவமே ஆகும். எனில் இம்மாதிரி நிலைமைகள் நாம் ஆலோசிக்காதது கொண்டாகும் நமக்கு ஞானம் உண்டாகாதது. ஜீவராசிகளின் உருவ வேறுபாடுகளும் அவற்றின் உண்மையும் சிறப்பும் தொடரும். ஆத்ம வணக்கம்.